7 தங்க விளக்கு தண்டுகள் 7 சபைகளை குறிக்கின்றன. கர்த்தருடைய தூதன் யோவானுக்கு கர்த்தர் தமக்கு காண்பிப்பதை பற்றி கடிதங்களை எழுதும்படி அறிவுறுத்தினார். வெளிப்படுத்தல் நள்ளிரவு 1:11. யோவான் ஒரு சத்தத்தை கேட்டான். நீ காண்கிறதை ஒரு சுருளில் எழுதி எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா ஆகிய 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று தன்னிடம் கூறினான். ஒவ்வொரு சபையும் கடந்த காலத்திலும் சரி, இன்றைய காலத்திலும் சரி, கடவுளுடைய மக்களின் வெவ்வேறு சவால்களையும் ஆன்மீக நிலைமைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஆன்மீக இருள் சூழ்ந்த உலகில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் ஒளி ஏந்திகளாக இருக்க விளக்குத்தண்டுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. திருச்சபைகளுக்கு எழுதப்படும் ஒவ்வொரு கடிதத்திலும் மனந்திரும்புதல், விசுவாசம் மற்றும் விடாமுயற்சியை ஊக்குவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் குறிப்பிட்ட செய்திகள் உள்ளன. எபேசு அவர்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் பொய்யான அப்போஸ்தலர்களை நிராகரித்ததற்காக பாராட்டப்பட்டார். ஆனால் அவர்கள் தங்கள் முதல் அன்பை கைவிட்டதற்காக கடிந்து கொள்ளப்பட்டனர். உடல் வறுமை மற்றும் துன்புறுத்தல் இருந்த போதிலும் ஸ்மைர்னா அவர்களின் ஆன்மீக செல்வத்திற்காக பாராட்டப்பட்டது. அவர்கள் கண்டிக்கப்படவில்லை, ஆனால் இரண்டாவது மரணத்திலிருந்து வாழ்க்கை மற்றும் பாதுகாப்புக்கான கிரீடம் வாக்குறுதியளிக்கப்பட்டது. சாத்தான் தன் சிம்மாசனம் வைத்திருந்த இடத்தில் வாழ்ந்த போதிலும் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்ததற்காக பெர்கமம் பாராட்டப்பட்டார். ஆனால் பொய்யான போதனைகளையும் ஒழுக்கக்கேடான நடைமுறைகளையும் பொறுத்து கொண்டதற்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டனர். தியத்தீரா அவர்களின் அன்பு, விசுவாசம், சேவை மற்றும் விடாமுயற்சிக்காக பாராட்டப்பட்டார்கள். ஆனால் ஏசபேல் என்ற பொய் தீர்க்கதரிசியை சகித்து கொண்டதற்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டனர். இது விக்கிரகாராதனை மற்றும் ஒழுக்கக்கேட்டிற்கு வழிவகுத்தது. ஃபைதுல் ஆக எஞ்சியிருந்த சிலருக்காக சர்திஸ் பாராட்டப்பட்டார். ஆனால் அவர்கள் உயிருடன் இருந்ததற்காகவும் ஆனால் உண்மையில் ஆன்மீக ரீதியாக இறந்ததற்காகவும் கண்டிக்கப்பட்டனர். பிலடெல்பியா அவர்களின் விசுவாசம், விடாமுயற்சி மற்றும் கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடித்ததற்காக பாராட்டப்பட்டது. அவர்கள் கண்டிக்கப்படவில்லை, ஆனால் கடவுளின் ஆலயத்தில் ஒரு தூண் அமைக்கப்பட்டு ஒரு புதிய பெயரை பெறுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. லவோதிக்கேயாவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுமில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் செழிப்பு, சுய திருப்தி மற்றும் அவர்களின் ஆன்மீக வறுமையின் குருட்டுத்தன்மைக்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டனர். இந்த கடிதங்கள் ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகங்களின் ஆன்மீக ஆரோக்கியத்தை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவை வழங்குகின்றன, மேலும் இன்றும் பொருத்தமான பாடங்களை வழங்குகின்றன. ஒவ்வொரு சபையும் வெவ்வேறு பலங்களையும் பலவீனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, மேலும் அவற்றின் செய்திகள் சுயபரிசோதனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன.